ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் ஸ்லீவ் எப்படி மேக் பண்ணுறது பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஃப்ரண்ட் நெக்கு மேக் பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போலவே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டை ட்ரா பண்ணி வச்சதுக்கப்புறமா அந்த லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி லைன் போடுவோம்ல, 3 லைன்ஸ் அதை போடணும். கண்டினியூ போட்டுன்னே வரணும். சரிலைன் முடிச்சு நாட் போட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து நம்ம போடணும். நம்ம ஸ்லீவுக்கு போட்டோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் பீட்ஸு, இன்னொரு கோல்டன் பீட்ஸு, அது மாதிரி கண்டினியூ போடணும். நெக்ஸ்ட் லைனு அதே மாதிரி ஸ்லீவுக்கு போட்ட மாதிரி தான். ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் 3mm பீட்ஸு, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் 3mm பீட்ஸு, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் சொல்லிட்டு இது ஃபுல் இதுவுமே கண்டினியூ அப்படியே போட்டுனே வரணும். இதுதான் நான் போடுறேன். நான் ஸ்லீவுக்கு போட்டல ஃபஸ்ட்டு அந்த இது தான் இங்கே போடணும். சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் போட்டு நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வீட் பீட்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் சைடாக வந்து ஸ்லைடாக இருக்கிற மாதிரி ஒன்று போட்டுட்டு அது பக்கத்தில் போட்டு, ஏன்னா அதுக்கு மேலே வந்து வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் ஒட்ட போகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து போட்டுனே வரணும். கண்டினியூவாக பாருங்கள். ஃபுல்லாக முடிச்சுட்டு நாட் போட்டதுக்கப்புறமா நான் சொன்னல குந்தன் ஸ்டோனும் ஸ்கொயர் ஷேப்புக்கு இந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பாக வச்சு நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்க வேண்டியதான். B7000 க்ளூ போட்டு ஒட்டிக்க வேண்டியதான். இந்த B7000 போடுறதால இது வந்து ரொம்பவும் நம்மளுக்கு எடுத்துலாம் வராது. ஸோ அதனால் நான் B7000 யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த இதுக்கு கேப்பில் நம்ம கோல்டன் கலரில் இருக்க ரவுண்ட் குந்தன் ஸ்டோனும் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து புட்டாஸ் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத வந்து டைமண்ட் ஷேப் இதில் வச்சுட்டு அதுக்கு கீழே 3mm சைஸ் இருக்க ஒரு பீட்ஸை வந்து போட்டு முடிச்சிடணும். நம்ம இதுதான் ஃபைனலாக நம்மளுக்கு எல்லா புட்டாஸுமே அதே மாதிரி நீங்கள் முடிச்சிடணும். ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் பார்க்க எலகண்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அது வந்து எப்படின்னா இந்த மாதிரி நம்ம திருப்பிக்கிட்டு திருப்பி பண்ணிட வேண்டியதான். ஃபைனலாக ஓவராலாக முடிச்சுட்டு நெக்கு வந்து இது பேக் நெக்கு, நான் ஃப்ரண்ட்டு தான் போட்டு காட்டுறேன். அதே மெத்தட் தான் ஃபுல்லாக பேக்லேயும் போடணும் நம்ம. ஃபைனலாக அவுட்புட்டு இதுதான் உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டினேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.